ஸோ 2026 2 பேருக்கு தான் போட்டியேன்ற மாதிரி. ஸோ விமன்ஸ் ராயல் ரம்பிளுக்கும் மென்ஸ் ராயல் ரம்பிளுக்கு தான் போட்டியேன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஹைப் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 ராயல் ரம்பிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப் வந்துடும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அது போக ஃபுல் மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஆட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்லுவார் அப்படி சில ஷார்ட்ஸ் வீடியோ புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா மறக்காம லாங்குவேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் குத்துச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சிலேட்டுக்கு நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2 பேருக்கு தான் போட்டின்ற மாதிரி. போத் மென்ஸ் ராயல் ரம்பிளும் சரி விமன்ஸ் ராயல் ரம்பிளும் சரி ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹைப் இல்லை. ஏன்னா WWE சைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டார்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. எப்பவுமே WWE வந்து பார்த்தீங்கன்னா 15 சூப்பர் ஸ்டார்ஸ்க்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனாச்சும் எதுவும் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக WWE இப்போ வரைக்கும் கரண்ட்டாக பில்டப்பும் ப்ராப்பராக புக் பண்ணலன்னு தான் சொல்லுவோம். ஒரு மேட்சை போய் அதோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை பார்த்தலாம். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டேட் அண்ட் டைம் பார்த்தலாம். டேட் அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் January 31 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆக போகுது. நைட்டு 12:30 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா February 1 காலையில் 12:30 வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆயிரும்ன்றதை நெட்ஃப்ளிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களுடைய பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்கில் தான் நடக்கும். ஸோ 1 காலையில் 12:30 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் ஆயிரும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த டைமிங்கில் நடக்குதுன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் சவுதியில் நடக்க போகுது. சவுதியில் உள்ள ரியாத் சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ சவுதி ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ அதன் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அண்ட் ஆல்சோ பெரிய ஸ்டேடியமில் தான் நடக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000+ ஆடியன்ஸ் சீட் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் பெரிய ஸ்டேடியமாக தான் WWE புக் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்பில்ட் ஸ்டேடியமாக தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2022 ஃபுட்பால் வேர்ல்ட் கப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தரை வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஸ்டேடியம் புக் பண்ணியிருப்பாங்க. ஈவன் 2024 கிரிக்கெட் வேர்ல்டு கப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா USA டெம்பரரி ஸ்டேடியம் புக் பண்ணாங்களா. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியிலே இதை வந்து பார்த்தா அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ செட்லிக்ஸ் இன்னும் 1-2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் டேப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன், அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்றேன். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈவெண்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்த ராயல் ரம்பிளை புக் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்த ஈவெண்ட்டை நடத்தணுன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆசைப்படுறாங்க. சவுதியும் வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ணுறாங்க. ஏன்னா அடுத்தவங்க ரெசில்மேனியா பார்க்குறாங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணணுன்ற மாதிரி ஆசையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியும் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் மேட்சஸ் பார்த்தலாம். மேட்சஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு டைட்டில் மேட்ச், ஒரு கரியர் த்ரெட் மேட்ச், அது போக வந்து பார்த்தீங்கன்னா 2 ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளோட AJ Styles vs கந்தருக்கான கரியர் த்ரெட் மேட்ச் ரிலேட்டட் பார்க்குறோம். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கந்தருக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. பெரிய டிஃபரன்ஸே பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த பெட்டிங் ஆட்ஸ் அண்ட் ஆல்சோ நியூஸஸ் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கந்தர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்டாக AJ Styles மேபி இந்த ராயல் ரம்பிள் அவருடைய லாஸ்ட் மேட்சாக கூட இருக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம AJ Styles வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் தான். ஸோ அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்குறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் காலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மாக்டவுன்லேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுன்லேயும் கால் அப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷின்ஸ்கே நாகாமாவோட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருந்தாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெர்ஃபெக்டாக இருக்குங்க. அண்ட் ஆல்சோ நிறைய நியூஸஸ் என்ன அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா கான்ட்ராக்டும் அவருடைய கான்ட்ராக்ட் February முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆயிரும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேபி ஜனவரியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். சப்போஸ் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா AJ Stylesோட லாஸ்ட் மேட்சாக இருந்தால் கந்தர் தான் வின் பண்ணுவார். இது AJ Stylesோட ரிட்டையர்மெண்ட் மேட்சாக இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல AJ Styles சைட் நான் போவேன். AJ Styles வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரா எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தா ரால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சின்ன ரெஃப்ரியோடைய மிஸ்கால்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கந்தர் வின் பண்ணியிருப்பாரு. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் AJ Styles ஜெயிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. இந்த வயசு பார்க்கும்போது ஆல்ரெடி அங்கே கந்தருக்கு ஒரு வின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கான மேட்சப்பாக பார்க்கும்போது AJ Styles இங்கே வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ரிட்டையர்மெண்ட் மேட்சாக இருந்தால் AJ Stylesோட ரிட்டையர்மெண்ட் மேட்சாக இருந்தால் இந்த இடத்துல கந்தர் தான் வின் பண்ணுவார். இதுதான் என்னோட நம்ம சேனல் சார்பாக கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுருந்தோம். ஸோ அந்த போலோட ஓட்டிங்ஸோடைய ரிசல்ட்ஸ் இது 2வது மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கண்டர் vs சமி ஜெயின்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் ரொம்ப ஃபேவராகவே வந்து நம்மளோட சாம்பியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ட்ரூ மேக்கண்டருக்கு தான் பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக வந்திருக்கு. சமி ஜெயின் ரொம்ப அண்டர் டாகாக தான் இருக்காங்க. நியூஸஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ட்ரூ மேக்கண்டர் தான் வின் பண்ணுவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியனா அதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வந்துருச்சு. ஸோ ட்ரூ மேக்கண்டர் மாதிரியான ஸ்டாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. அந்த லெவலுக்கு சமி
சாமி ஜெயினும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைப்டாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. சாமி ஜெயினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஒரு டைட்டில் மெட்டீரியல்லே அவர் இல்லை. இன்னமும் மிட் கார்ட் ரெஸ்லராக தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE வச்சிருக்காங்க. மான்ட்ரியலில் ஒரு வின் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாம்பியன் ஆகிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE புக் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின். இந்த 4 மேட்ச்ல என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தான் பயங்கர ஈஸியாகவே கொடுக்கலாம். ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ், ஜேக்கப் ஹார்ட்டோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் கூட வின் பண்ணலாம். இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் ஓவரால் பார்க்கும்போது ஸ்டில் சாம்பியனாக நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் தான் இருக்கும். நம்ம சேனல் சார்பாக கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுருந்தோம். ஸோ அந்த போலோட ஓட்டிங்ஸோட ரிசல்ட்ஸ் கடைசியாக 2 ராயல் ரம்பிள் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விமன்ஸ் ராயல் ரம்பிள் ரிலேட்டட் பார்த்தோம். விமன்ஸ் ராயல் ரம்பிளை பொறுத்த வரைக்கும் ஸோ கன்ஃபர்ம்டு ஸ்டார்ஸ் யாருன்றதை பார்த்தலாம். ஸோ ESK கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ரியா ரிப்ளே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லிவ் மார்கன், ராக்சன் பெரஸ், ரெக்குல் ராட்ரிகஸ், பேலி, ஆஸ்கார், லைரா வெல்கிரே, கைரிசன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா WLEலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க கன்ஃபர்மேஷன் இல்லாத போக மோஸ்ட் ப்ராப்ளம் ஆல்சோ ஆடியன்ஸ் இப்போ பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. ஸோ பியாங்கா பெல்லர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் அவங்க ராயல் ரம்பிள் கூட வின் பண்ணலாம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரெண்டாவது டிஃபனி ஸ்டாட்டனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. டிஃபனி ஸ்டாட்டன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில் தோற்று போய் இப்போ இன்ஜுரி அண்டர் கன்சர்ன்ஸில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அவங்களுடைய ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கூடவே நம்மளுடைய நிக்கி பெல்லா, ப்ரீ பெல்லா யாராக இருந்தாலும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சில NXT ஸ்டார்ஸும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்லர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. ஸோ பிளேக் மோர்னியும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன் போகுது. அண்ட் ஆல்சோ பேஜ் சராயாவும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பேஜ் வருவாங்களான்றது பெரிய கொஸ்டின் மாதிரி தான். ஸோ நடந்தால் நல்லா தான். கரெக்டாக வின்னர் ப்ரெடிக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ வின்னர் வைஸ் பார்க்கும்போது ஸோ பெட்டிங் அட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரிட்டி பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய லிவ் மார்கனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக வந்து பியாங்கா பெல்லர், மூணாவதாக வந்து ரியா ரிப்ளேக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் அட்ஸில் பயங்கர டாப்பிங்காக இருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்லிடுறேன். என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கை கேட்டுறாங்க. ஸோ 3 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து லிவ் மார்கன், ரெண்டாவதாக பியாங்கா பெல்லர், மூணாவதாக வந்து டிஃபனி. இவங்க 3 பேரையும் நான் கை காமிச்சதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இவங்க 3 பேருக்கு தான் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ராயல் ரம்பிளோடைய வின்னுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் டிசர்விங் இல்லைன்னு நான் சொல்ல. இவங்க 3 பேர் ராயல் ரம்பிள் வின் பண்ணால் நல்லா இருக்கும். லிவ் மார்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஃபீட் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி ரெக்குல் ராட்ரிகஸும் இந்த ஃபியூடில் தான் இருக்காங்க. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபியூட் டெவலப் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நியூஸஸும் நம்ம நிறையா பார்த்தோம்னா லிவ் மார்கனை தான் WWE வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வைக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நியூஸஸும் பார்த்தோன்னா. அதர்வைஸ் நான் லிவ் மார்கனை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பியாங்கா பெல்லர். பியாங்கா பெல்லர் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப்லேயே இருக்காங்க. ஸோ பியாங்கா பெல்லரை சப்போஸ் வின் பண்ண வச்சாங்கன்னா ரெஸ்ல் மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கர்ல் கூட மேட்ச் பண்ணலாம். ஸோ ரொம்ப ட்ரீம் மேட்சாக வேறு இருக்குல்ல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா WWE மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடியும். அதை வந்து டிஃபனி ஸ்டாட்டன் வின் பண்ணுவாங்களான்றது தெரியல. பட் இருந்தாலும் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பியாங்கா பெல்லர் இல்லை லிவ் மார்கன் கிட்ட போவாங்க. ஸோ அவங்க இல்லாத பட்சத்துக்கு நான் டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கோட் நம்ம சேனல் சார்பாக கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுருந்தோம். ஸோ அந்த போலோட ஓட்டிங்ஸோடைய ரிசல்ட்ஸ் ஸோ ஃபைனலாக மென்ஸ்க்கான ராயல் ரம்பிள். ஸோ மென்ஸ்க்கான ராயல் ரம்பிளை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் ஸ்டாராக நம்மளுடைய OTC ரோமன் ரைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரோமன் ரைன்ஸ் ராயல் ரம்பிளில் இருப்பாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா WWE ஓப்பனாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அது எக்ஸ்பர்ட்டட் தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் இருக்க போகிறாரு, கந்தர் இருக்க போகிறாங்க, ரேமோ ஸ்டுடியோ, பென்டா, டிராகன் லீ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. ஜே ஊசோ இருக்க போகிறாரு, சோலோ சிகா, பிரான் பிரேக்கர், லோகன் பால், ஆஸ்டின் தியரி, பிரான்சன் ரீட், G1 ஈவென்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்டாராக WWE வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பர்ட்டட் ஸ்டார்ஸ்லேருந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பிராக் லெஸ்னர் மோஸ்ட் ப்ராப்ளி ராயல் ரம்பில் இருப்பாருன்றதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு PW இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பிராக் லெஸ்னர் கண்டிப்பாக இந்த வருஷம் ராயல் ரம்பிளில் இருப்பாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய LA நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டனை ராயல் ரம்பிளில் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவங்க 2 பேரோட ரிட்டன் கண்டிப்பாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு PW இன்சர் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அது போக எக்ஸ்பர்ட்டட் ஸ்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய கிறிஸ் ஜெரிகோ தான் இருக்காரு. கிறிஸ் ஜெரிகோ இந்த அப்கமிங் வீக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆவார்ன்ற மாதிரி பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ராயல் ரம்பிளில் தான் இப்போ வரைக்கும் கரண்டாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அவர் ராயல் ரம்பிள் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ராய்ஸ் கீஸ் ஸோ நம்மளுடைய பவர் ஹவுஸ் கப்ஸ் பார்த்துருந்தோம்ல. ஸோ WWE சைன் பண்ணிட்டாங்கன்றத. ஸோ அதர்வைஸ் அவரும் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒபாஃபேமே ஆல்ரெடி WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது போக ஜெஃப் ஹார்டி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சேட் கேபிளும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம நியூஸஸ்லாம் பார்த்துருந்தா ராயல் ரம்பிள் வீக்கில் அவர் கண்டிப்பாக இருப்பாருன்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதனால நம்மளுடைய சேட் கேபிளும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி அவரும் எல் கிராண்டி அமெரிக்கானோ வந்து ஸோ ஒரிஜினல் எல் கிராண்டி அமெரிக்கானோ யாரான்ற மாதிரி 2 பேருக்குள்ளே சண்டை போகலாம். ஸோ அது நடந்தால்
தான் நல்லா. ஃபைனலாக பெட்டிங் ஆர்ட்ஸ் பார்த்தோம்னா பெட்டிங் ஆர்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்மளே ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டியாக இருக்காரு. ரெண்டாவதாக கந்தர் இருக்காரு. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சமிசைன் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சமிசைன் வின் பண்ணுவாருன்ற மாதிரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ராயல் ரம்பிள் வின் பண்ணுற லெவலுக்கு அவருக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஹைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து கொடுக்க தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3 நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறேன். என்னோட ப்ரெடிக்ஷனை சொல்லிடுறேன். என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ், இல்லைன்னா எல்ஏ நைட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாருன்னா மோஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்சதாக சிஎம் பங்க் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட் பண்ணுவார். ஏன்னா இங்கே ஸ்மாக் டவுன் சைடு வந்தோம்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் சைட்லேருந்து அந்த அன்டிஸ்பியூட்டடுக்காக ஒரு ட்ரிபிள் த்ரெட் ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணாலும் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரா சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறைய ரூமர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பேக் ஸ்மாக் டவுனுக்கே வருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் எவ்வளோ நடக்கும்ன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் இருந்தாலும் ரா சைடு போனோம்னா ஃபியூட் நல்லா இருக்கும். ஏன்னா சிஎம் பங்க் வேறு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்கான ஃபியூட் மேட்சப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இங்கே ட்ரூ மேக்கின்டயர் இருக்காரு. பட் இருந்தாலும் இங்கே ட்ரிபிள் த்ரெட் ஸ்டோர் லைன் போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்ன்றது சத்தியமாக தெரியல. மோஸ்ட் ப்ராப்ளி ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணாரு, எல்ஏ நைட் வின் பண்ணாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரா சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா போவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக நான் ஒரு 70% ப்ளஸ் 70லாம் கிடையாது, ஒரு 80% ப்ளஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணுவாருன்றது என்னோட ஒப்பீனியன். அவர் இல்லாத பட்சத்துக்கு எல்ஏ நைட் வின் பண்ணுறதுக்கான பாஸ் நம்ம சேனல் சார்பாக கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுருந்தோம். ஸோ அந்த போலோட ஓட்டிங்ஸோடைய ரிசல்ட்ஸ் இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக நடக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நடக்காமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியனை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். பட்டா.